Welcome to everybody. Term 2, 4th standard, English, Save Wisely, Part 5 video. Soon it was time to visit the village. Soon it was time to visit the village. விரைவில் கிராமத்திற்கு செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது. Everyone was happy to meet each other after 1 year. Everyone was happy to meet each other after 1 year. ஓராண்டிற்கு பிறகு எல்லோருக்கும் ஒருவரை ஒருவர் சந்திப்பதை காரணமாக மகிழ்ச்சியாய் இருந்தனர். On the day of the car festival, the whole family gathered in the village. On the day of the car festival, car festival என்றால் தேர் திருவிழா. தேர் திருவிழா நடைபெற்ற நாளன்று the whole family gathered in the village. கிராமத்தில் முழு குடும்பமும் ஒன்றாக திரண்டிருந்தனர். whole என்றால் முழுமையான, அனைத்தும் என்று அர்த்தம். Everyone in the family shared about the year gone one by one. One by one என்றால் ஒருவர் பின் ஒருவராக குடும்பத்திலிருந்து அனைவரும் கடந்த ஓராண்டை எவ்வாறு கடந்து வந்தார்கள், அதனுடைய அனுபவம் என்ன என்பதை பற்றி பகிர்ந்து கொண்டனர். ஷேர்ட் என்றால் பகிர்ந்து கொண்டனர். ஆஃப்டர் டின்னர், டின்னர் என்றால் இரவு உணவு. ஆஃப்டர் என்றால் பிறகு, இரவு உணவிற்கு பிறகு, ஆஃப்டர் டின்னர். செந்தில் brought his new camera. brought என்றால் கொண்டு வந்தான். செந்தில் தன்னுடைய புதிய புகைப்பட கருவியை கொண்டு வந்தான். and told grandpa how he had saved and bought the camera. how he had saved and bought the camera. தன் தாத்தாவிடம் எவ்வாறு பணத்தை சேமித்து வைத்து இந்த புதிய கேமராவை, அதாவது புகைப்பட கருவியை வாங்கினேன் என்பதை குறித்து கூறினான். Grandpa was very proud and happy. Grandpa was very proud and happy. அதை கேட்டதும் தாத்தாவிற்கு மிகுந்த பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தார். He congratulated him. He congratulated him. Congratulated என்றால் வாழ்த்தினார். him என்றால் அவனை, அதாவது செந்திலை. தாத்தா செந்திலை வாழ்த்தினார். Meanwhile, meanwhile என்றால் இடையில். Kamali's father gave grandpa a gift and said something in his ears. Meanwhile, Kamali's father gave grandpa a gift and said something in his ears. இடையில் கமலியின் தந்தை தாத்தாவிடம் ஒரு பரிசை கொடுத்து அவருடைய காதில் ஏதோ ஒன்றை ரகசியமாக மெதுவாக கூறுகிறார். Grandpa smiled and called Kamali. Grandpa smiled and called Kamali. உடனே தாத்தா புன்னகைக்கிறார், கமலியை அழைத்தார். புன்னகையுடன் கமலியை அழைத்தார். He gave her the gift. He gave her the gift. கமலியின் தந்தை தாத்தாவிடம் கொடுத்த பரிசை தாத்தா கமலியை அளித்து கமலியிடம் அந்த பரிசை அளிக்கிறார். Her savings were used to buy the gift. Her savings were used to buy the gift. அவளுடைய சேமிப்பு தொகையானது அந்த பரிசை வாங்குவதற்காகவே செலவழிக்க பயன்படுத்தப்பட்டது. அதாவது கமலியின் தந்தை
அவசரமாக அவளிடம் வாங்கிய பணத்தை அவளுக்கு பரிசு வாங்குவதற்காகவே செலவழித்திருக்கிறார் என்பதே இதனுடைய அர்த்தம். கமலி eagerly opened the box and found a brand new flute. Kamali eagerly opened the box and found a brand new flute. eagerly என்றால் ஆர்வத்துடன் என்று அர்த்தம். கமலி ஆர்வத்துடன் அந்த பரிசு பெட்டியை திறந்து பார்க்கிறாள். அதற்குள்ளாக ஒரு புதிய புல்லாங்குழலை அவள் காண்கிறாள். Her eyes were moist with tears. அவளுடைய கண்கள் ஆச்சரியத்தில் அதே சமயத்தில் கண்ணீருமாக மகிழ்ச்சியில் காணப்படுகிறாள். The whole family asked her to play the flute. The whole family asked her to play the flute. முழு குடும்பமும் அவளை அந்த புல்லாங்குழலை வாசிக்குமாறு கேட்கின்றனர். Kamali played a song that her friend had taught her. Kamali played a song that her friend had taught her. கமலி அவளுக்கு அவள் தோழி சொல்லிக் கொடுத்த ஒரு பாடலை அந்த புல்லாங்குழலில் வாசித்தாள். செந்தில் started clicking pictures of the event with his camera. செந்தில் started clicking pictures of the event with his camera. நடைபெற்று கொண்டிருந்த நிகழ்வுகளையெல்லாம் செந்தில் தனது புகைப்பட கருவியில் படங்களாக சேமித்துக் கொண்டு இருந்தான். Thanks to everybody. The story is now end.